நன்றி அப்பா. காரிமங்கலம் ஒன்றிய கொள்கை பரப்பு அணி அமைப்பாளர் தமிழன் திருமலை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் மனிதம் போற்றும் வரிகளோடு நான் பிறந்த பாலக்கோட்டு தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் அங்கமாய் என்னை பேச வைத்த தங்கமகன் ஜல்லிக்கட்டு நாயகன் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் தாபா சிவா அண்ணன் அவர்களுக்கு என் உயிர் வணக்கம். இளைஞர்களோடு இளைஞர்களாக தளபதி அன்று ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்தார். இன்று இளைஞராக தனித்து நின்று தருமபுரி ஜல்லிக்கட்டை பல தடைகள் தாண்டி நடத்தி காட்டினார் எங்கள் ஜல்லிக்கட்டு நாயகன். தடங்கள் செய்தது தாபா சிவானனுக்கு தடங்கள் செய்தது இன்று தடங்கத்திற்கே தடை போட்டு விட்டார்களாம். ஆனா தடங்கத்தை காணவில்லை, தடங்கம் காணவில்லை. வானம் மேகங்களுடன் கை கோர்ப்பது போல் வாசமிடும் மல்லி போல் மனம் கொண்டு தோளோடு தோழனாய் துவண்டு போகாத அண்ணன் விஜயம் கொண்ட விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மேடைக்கு மேலும் அழகு சேர்க்க வந்திருக்கும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மேதகு முரளி விஜய் அண்ணன் அவர்களுக்கும் உயிரான வணக்கங்கள். முள்தடங்கள் நிறைந்த அரசியல் பாதையில் முடிவிலா உழைப்பாளியாய் இரவும் பகலும் பாராமல் வடிவில்லாத எங்களை போன்ற இளைஞர்களை வழிநடத்தும் எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள மாண்புமிகு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் KG அருண்ராஜ் XIRS அவர்களுக்கும் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் லோயலா மணி அண்ணன் அவர்களுக்கும் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். எட்ட நின்று வேடிக்கை பார்த்து கை கட்டி நின்ற என்னையும் தலை நிமிர்த்தி மேடை ஏறி பேச வைத்து அடையாளத்தை அடித்தளமாய் கொடுத்த வெற்றி தலைவர் தளபதியே, உங்கள் தம்பிகள் உங்கள் பின்னால். வெறுங்கால் கொண்டு தடைகளை தாண்டி தமிழ் பால் கொண்டு தமிழினம் வளர்த்து கோள் கொண்டு ஆட்சி செய்த வெற்றிவேல் கொண்ட மக்களை மகிழ்வித்து மன்னர்களாய் மண்ணின் மைந்தர்களாய் இருந்திருந்தால் நாளுக்கு நாள் நகையின் விலை போல ஏற்றம் காணும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பற்றி பேசி இருப்பார்கள். இன்னும் 100 ஆண்டு காலம் ஆள போகும் தமிழனின் கட்சி தமிழக வெற்றி கழக கட்சியின் தருமபுரி மாவட்ட முதல் கொள்கை விளக்க கூட்டம் இது. இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்த பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் குமார் அண்ணன் அவர்களுக்கும் பாலக்கோடு பேரூர் கழக செயலாளர் விக்னேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். காலம் காலமாய் கவிதை போல வாக்குறுதிகளை கேட்டு கால்வழிக்க கடையிலிருந்து உங்கள் ஓட்டுகளை போட்டு பிறர் வாழ கடல் அலை போல நீங்கள் உழைத்து யாரோ ஆள கிழிந்த இலை போல நீங்கள் இழைத்து பாசத்திற்கும் நேசத்திற்கும் பஞ்சமில்லாத என் மக்களே, உங்களுக்கு இந்த தமிழன் திருமலையின் அன்பு வணக்கங்கள். பொதுக்கூட்டம் உள்ளது, பேசவா என்றார்கள். பேசவா என என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். பேசாமல் போனால் என் மனதினுள் பட்ட கோபத்தை எங்கு சென்று கரைப்பேன்? கங்கையிலா குமரியிலா எந்த புனித நீரில்? இதோ கங்கையும் குமரியும் என் கண் முன்னே மக்களாக. பேசாமல் போனால் என் கட்டை வேகாது. கூசாமல் நடக்கும் கூத்துகளை பற்றி பேச சட்டையை போட்டேன். கற்பனையில் வாழும் மக்களை காப்பாற்ற கடவுள்தான் வருவாரோ? கற்பனையில் வாழும் மனிதர்களை காப்பாற்ற கடவுள்தான் வருவாரோ? கண்மூடி நாம் கண்ட கனவெல்லாம் காப்பாற்ற காரிலோ கை போனிலோ வருவாரோ? காரிலோ கை போனிலோ வருவாரோ? இல்லை அப்பா என தன்னைத்தானே புகழ்ந்துதான் வருவாரோ? இல்லை அப்பா என தன்னைத்தானே புகழ்ந்துதான் வருவாரோ? சரி, அப்பாவின் புகழை பற்றி பேசினால் தப்பென்ன?
அறிவார்ந்த மக்களையே ஆலயமாய் எண்ணி அறிவாலய அறிவிப்புகளை திருப்பி நினைவு கூறுகிறேன். நீட்டுக்கு போட போறோம் பூட்டு, அதனால் எங்களுக்கே போடுங்க ஓட்டு என்றார்கள். ரகசியம் இருக்கு, ரசசோறு எதுக்கு என்றார்கள். கொத்து கொத்தாய் செத்த நம் பிள்ளைக்கு வாய்க்கரிசி போடுவதுதான் இவர்களின் ரகசியமா, இல்லை கார் ரேஸ் நடத்துவதுதான் நாட்டின் அவசியமா? 30 வயதுக்கு உட்பட்ட கல்வி கடன் ரத்து என்று சொல்லி அள்ளிவிட்ட கதையெல்லாம் அவர்கள் கனவில் கூட வராதோ? எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்றார்கள். ஐயா மானியம் எங்க அப்படின்னு கேட்டா, சாரிங்க ஒரு எழுத்து பிழை வந்துருச்சு, மானியத்துல நீ தூக்கிருங்க அப்படின்ட்டாங்க. மாயமாகி போனது, மானியம் மாயமாகி போனது. இப்படி நாம் பேசிக்கொண்டே இருக்கும் நேரத்தில் கூட அள்ளிக்கொண்டே இருப்பார்களோ அந்த ஐயம்தான் எனக்கும். தமிழ் எழுத்துக்கள் 247 அவர்களுக்கு 2 டூ மட்டும் பிடிக்கும் என்றார்கள். 2 டூ, ஒன்னு உருட்டு, இன்னொன்னு திருட்டு. அப்படி 2 டூமே வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பாங்க முட்டு. கரெக்டா? அதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. ஏர்பிடித்து களையெடுத்து உழைத்த மக்கள் எல்லாம் பேர் சொல்ல வந்து விட்டார்கள். எங்கள் தளபதியின் பேர் சொல்ல வந்து விட்டார்கள். ஆட்சியிலே குறை கூற, சாட்சியங்களை சூறையாட நடக்குது பார் ஓராட்சி. பேச்சிலே ஒன்றும் குறை இல்லை, நாடெல்லாம் குறை என்று சொல்லிவிட்டால் ஆயுதமும் மிரட்டலுமே அவர்கள் முறை. பயப்பட நாங்கள் என்ன எளியா முயலாம்? பயப்பட நாங்கள் என்ன எளியா முயலாம்? பாரங்கும் பரவிய தளபதியின் படை தலைகள் நாங்கள், பாமர மக்களின் துணையோடு நிற்கும் புலிகள் நாங்கள். இனி தமிழ்நாடு தளபதியின் நாடு என கர்ஜிக்கும் சிங்கங்கள் நாங்கள். அம்பேத்கர் கொள்கையால், பெரியாரின் சிந்தனையால் வெல்வோம் நாங்கள். ஏன் எங்க மேல இவ்வளோ குறை சொல்றீங்கன்னு சிலர் அழுறாங்களாம். குறையே இல்லாத ஆட்சி எனும் கூவநதி மீன்களுக்கு சிலவற்றை சொல்லியே ஆடும். குறையே இல்லாத ஆட்சி என சொல்லக்கூடிய கூவநதி மீன்களுக்கு சிலவற்றை சொல்லியே ஆக வேண்டும். படிக்க ஏழை கிட்ட இல்லைங்க துட்டு, ஆனா அவன் படிச்சா போடுறாங்க கையிலே வெட்டு. மெடிக்கல் சீட்டை வைத்து அரசியல் விளையாட்டு, சீட்டு விளையாட நீட் மாணவர்கள் உயிர்தான் வேட்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாம் ஓகே ரைட்டு. ஆனா உங்களுடைய கட்சியில பேசுறதுக்கு பேச்சாளர்கள் இருக்காங்களா? எங்க கட்சி எல்லாம் ஆண்ட கட்சி, 75 ஆண்டு காலம் வரலாற்று உள்ள கட்சி என்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கடைக்கோடி மக்களால் கவரப்பட்டு விழுந்து கிடக்கும் மக்களுக்கு கை கொடுத்து சங்கம் வளர்த்த தமிழினத்தின் பாச செங்கால் முழக்கமிட்டு செங்கல்வராயர்களை சிதற சிதற களையெடுக்க செம்மை தமிழ் பெற்றெடுத்த சிங்கமகன் வெற்றி தலைவர் தளபதி தளபதி தளபதி. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமந்தான் என்ன கர்ஜினு. அந்த கர்ஜனையில தமிழ்நாடே தோண்டு போச்சு. சரிங்க, எல்லாம் ஓகே ரைட்டு, எல்லாம் பண்ணலாம் கடைசியா அப்படின்னா இந்த தமிழன் திருமலையினுடைய கடைசி கவிதை. வெற்றி கொடி பறக்கும், பற்றி எரிக்கும் படையும் மக்களோடு இருக்கும். பாம்போ தேனோ விஷம் கக்கும் மிருகமோ தளபதி என்ற சொல்லுக்கு பிறக்கும் உயிர் சிலிர்க்கும். திராவிடமும் தமிழ் தேசியமும் கொள்கையில் அடக்கம். எங்களை அடக்க நினைத்தால் எழுச்சி வெடிக்கும். எதிர்க்கும் குணம் இனி என் மக்களுக்கு பிறக்கும். துதிக்கும் இரட்டை யானை இனி தமிழ்நாட்டை வழி நடத்தும். எங்கள் இலக்கும் கிடைக்கும். தமிழக வெற்றி கழகம் சரித்திரம் படைக்கும் என வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இறுதியாக என்னுடைய அண்ணன்களை பற்றி மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். எங்கோ இருந்த என்னை இனம் கண்டு பல எதிர்ப்புக்கு மீறி கட்சியில் செயல்பட வைத்து இன்று என்னை இந்த மேடையில் பேச வைத்த காரிமங்கலம் மேற்கு நகர செயலாளர் நாகமணி அண்ணா அவர்களுக்கும், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் காரிமங்கல கிழக்கு ஒன்றிய பொருளாளர் சசிதரன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இவங்க இல்லைன்னா நான் இந்த மேடையில நான் இல்லை. இது போன்ற அண்ணன்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னை போன்ற தமிழன் திருமலை இன்னும் நிறைய பேர் வருவார்கள். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.